நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கேள்வி நேரத்தின் இடைவேளைக்கு பிறகு நாம் அமித்ஷாவினுடைய வருகை அது தமிழக அரசியல் களங்களில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றன, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாரதிய ஜனதா கட்சியால் வர முடியுமா, இது குறித்தெல்லாம் வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மோடு இணைப்பில் திரு ஞானதேசிகன் அவர்கள் இருக்கிறார். திரு ஞானதேசிகன், நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, சமீபத்தில் தான் திருச்சி ஜி கார்னர் மைதானத்தில் நீங்கள் கூடிய கூட்டம், அந்த புதிய கட்சியினுடைய உதயம், என்னுடைய கேள்வி என்பது, நீங்கள் ஒரு மாற்று சக்தியாக, அகில இந்திய காங்கிரஸுக்கு ஒரு மாற்று சக்தியாக உங்களை நீங்கள் முன்னிலை வைத்தீங்க. நீங்கள் 2016 ஆட்சி அமைப்போம் அதெல்லாம் சொல்லலை. ஆனால் பாரதிய ஜனதா ரொம்ப நுட்பமாக அரசியல் வியூகத்தை வைக்கிறார்கள். 2016 என்பது ப்ளஸ் 122, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்கிறோம் என்ற அந்த அரசியல் கோஷத்தை, அவர்களினுடைய அந்த அரசியல் வியூகத்தை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்திய ஜனநாயகத்தில் எந்த ஒரு கட்சியும் தங்களுடைய அரசியல் பயணத்தின் லக்காக தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவதும் அதை நோக்கி நகர்வதும் தவறல்ல. ஆகவே அதை பற்றி அவர்கள் பேசுவதை நான் குறையாக, குற்றமாக நான் கருத மாட்டேன். ஆனால் தமிழகத்தில் தாங்கள் பேசுகிற போது திராவிட கட்சிகளுக்கு மாற்று கட்சியாக என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினீர்கள். திராவிட கட்சிகள் மாற்று கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆசைப்படுவது மட்டுமல்ல, தமிழகத்தில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கூட திருச்சியிலே பேசினோம். தலைவர் வாசன் அவர்கள் கூட கன்னியாகுமரி கூட்டத்திலே திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழ் மாநில காங்கிரஸ் வர வேண்டும், திராவிட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூட பேசினார். ஆக இன்றைக்கு திராவிட கட்சிகள் இதுவரை ஆண்டது தமிழகத்தில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அந்த மாற்றம் என்பது அரசியல் ஆரவாரங்கள், கட் அவுட்டுகள், பிளக்ஸ் போர்டுகள், தேர்தலிலே பணம் கொடுக்கிற முறை, ஆக இத்தனையும் இன்றைக்கு தமிழகத்தில் புறையோடி போயிருக்கிற இந்த அரசியலிலே இருந்து விடுபட்டு ஒரு நேர்மையான, தூய்மையான ஒரு அரசியல் முறை வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா வருகையை பொறுத்த மட்டில் அவர் எங்கு வேண்டுமானாலும் போகலாம், ஏனென்றால் இந்திய ஜனநாயகம் அதை அனுமதிக்கிறது. ஆகவே அவர் இங்கு பேசியதில் தவறில்லை, தன் ஆசையை சொன்னதில் தவறில்லை. ஆனால் அது நடக்குமா என்று என்னை கேட்டால், மோடி அலை இந்தியா முழுவதும் வீசிய போது கூட தமிழகத்தில் அது வீசப்படவில்லை என்பதை பாரதிய ஜனதா நண்பர்கள் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அந்த கடந்த பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று மக்கள் நம்பிய நேரம் அது. காங்கிரஸ் ஆட்சி 10 ஆண்டு காலம் வீழ்த்திவிட்டு நரேந்திர மோடியை பிரதமராக வைக்க வேண்டும் என்று ஒரு உந்துதல் இந்திய வாக்காளர்களுக்கு இருந்த நேரம் அது. அந்த நேரத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஜெயிக்க முடியவில்லை என்று நினைக்கிற போது, கன்னியாகுமரி ஒரு இடத்தை தவிர சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். அதை தவிர அவர்கள் எங்குமே ஜெயிக்க முடியவில்லை என்பதற்கு இத்தனைக்கும் தேமுதிக, மதிமுக, பாமக, ஏசி சண்முகத்தினுடைய கட்சி என்று பல கட்சிகள் சேர்ந்து கூட வெற்றி பெற முடியவில்லை என்பது வருகிற தேர்தலில் 2017 அவர்கள் வெற்றி பெற முடியும் என்று நம்புவது ஒரு பகல் கனவாக நான் பார்க்கிறேன். அவர்களுடைய முயற்சி தவறில்லை, எண்ணம் தவறில்லை, அவர்கள் வைத்திருக்கிற இலக்கும் தவறில்லை. ஆனால் அது நடப்பது என்பது தமிழ் மண்ணில் நடக்காது என்பது சொல்லுகிற உரிமையும் எனக்கு இருக்கிறது. கட்டாயமாக இணைப்பிலேயே காத்திருங்க திரு ஞானதேசிகன். திரு ஆதவன், ஏராளமான செய்திகள், நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை, திருச்சியில் கூடிய கூட்டத்தில் பிரதமர் மோடி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, உங்களுக்கு கனவு காணக்கூடிய உரிமைகள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ரொம்ப நுட்பமாக சொல்வது, மோடி தான் பிரதானமாக அந்த தேர்தலினுடைய மையமாக இருந்த தமிழகத்தில் அப்போதே நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது வித்தியாசமானது, அதில் வெற்றி வியூகங்களை எப்படி உங்களால் வகுக்க முடியும்? இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி போகிறதுக்கு முன்னாடி அண்ணா ஒரு விஷயம் சொன்னால், தக்கான பீடமே தாண்டி எந்த ஒரு ஆட்சி வந்ததில்லை அவர் குறிப்பிட்டது அந்நிய படையெடுப்பு.
ஆனால் அந்நிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அரசியல் செய்கின்ற திராவிட கழகங்கள்லாம் இன்று தமிழகத்திலே ஆட்சியிலே வருகின்ற பொழுது இந்த மண்ணுக்கு சொந்தமான இந்த இந்துத்துவ கொள்கையை வைத்துக்கொண்டு எங்களால் ஆட்சி அமைக்க முடியாது என்றால் வேறு யார் ஆட்சி அமைக்க முடியும்? இந்த இந்துத்துவ சார்ந்து ஒரு 2-3 மாதமாக தொடர்ந்து நம்ம விவாதிச்சதுனால ஷாவினுடைய வருகை எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் நம்ம போனது ரொம்ப சரியா இருக்கும். நீங்க நுட்பமா பதிலுக்கு வரலாம், ஏன்னா நேரம் நமக்கு அதிகமாக. நீங்க சொன்ன மாதிரி திருச்சி அந்த ஜிகார்டு அந்த மீட்டிங்கில் வந்து மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் அப்போது தேர்தல் காலத்திலே பேசும்பொழுது சில விஷயங்களை மிக தெளிவாக கூறியிருந்தார். அது கூறும்போது தமிழகம் இன்னல்களை தீர்ப்பதற்கு அத்துணை முயற்சியும் எடுப்போம் என்று கூறினார். இதுவரையிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே எந்த கட்சியும் செய்யாத முயற்சி. மீனவர் கிராமங்களுக்கு கிராமமாக சென்று வீடு வீடாக சென்று மீனவர்களை சந்தித்து அவர்களை கருத்துக்களை கேட்டறிந்து, அது மாத்திரமல்லாமல் அவர்களை மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட பேசும்போது சொல்லியிருந்தார், நீங்கள் கூட எங்கள் கமலாலயம் வந்து அவருடைய சரணாலயம் மாறிவிட்டது. அந்த அளவிற்கு அந்த மீனவ பிரதிநிதிகளெல்லாம் அழைத்து எங்களது கமலாலயத்தில் வைத்து பல விவாதங்களை நடத்தி ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி இருக்கின்றோம். மீனவர் நம்புகின்றார். அண்ணன் சொல்றாரு மீனவர்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்யணும்னு சொல்றாரு. மீனவர் நம்புகின்றார் என்று நிரந்தர தீர்வை நாம் கொடுப்போம். அதனால தான் மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதியிலிருந்து இப்போது படகுகளை மறித்து வைத்திருக்கின்றார்கள், கடலுக்கு போறதில்லை. ஏனென்றால் நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்தார். நீங்கள் அதுவரை நாங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கின்ற வரையிலே நீங்கள் அப்பப்போ வந்து படகு போயிட்டு இலங்கை கப்பலுடைய மாற்றும் பொழுதெல்லாம் சிக்கும் பொழுதெல்லாம் எங்களால் வந்து தொடர்ந்து வந்து அடுத்த எடையை எடுத்து வைக்க முடியாது. நாங்கள் இந்த பிரச்சனையில கவனம் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகவே மீனவன பிரச்சனையிலேயே நிரந்தரமாக தீர்க்க வேண்டாம். நீங்கள் அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஓய்வு கொடுங்க, நாங்கள் பிரச்சனை தீர்க்கிறதான அத்தனை வழிகளை ஏற்படுத்தணும் நம்பிக்கை கொடுத்தது காரணமாக தான் மீனவர்கள் இந்த கேள்விக்கு நீங்க பாராளுமன்றங்கள்ல மோடியை முன்னிறுத்திய போது கூட தமிழ்நாட்டில் அது இல்லை. ஏன்னா மோடி தான் பிரதானமாக இருந்த அந்த கட்டத்தில் கூட பாரதிய ஜனதா 5.5 விழுக்காடுகளை பெற்ற போது தமிழகத்தினுடைய பிரதான தேர்தல் நீங்க சொல்றது புள்ளி வந்து பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய கட்சி பெற்ற புள்ளி ஓட்டு சதவீதம் 19%. இல்ல, நான் கூட்டணியாக சேர்ந்து நான் சொல்வது தனித்து, அதுவும் இல்லாமல் ஐஏகே போன்ற கட்சிகள் எல்லாம் உங்க சின்னத்தில் இருந்தாங்க. நம்ம அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் திரு வைத்திலிங்கம், இந்த விவாதம் என்பது அவர்கள் பேசுகிற இந்த அரசியல் வெற்றிடம் என்பது ஒன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வெற்றிடத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்னொன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஊழலில் சிக்கி இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை முன்னிறுத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எதிர்காலம் போய்விட்டது. அதைத்தான் அமித்ஷா கூட கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் வந்து ஒரு 12 லட்சம் கோடி ஊழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் பொறுப்பாக இருக்கிறது. அந்த ஊழல் அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டிற்கு உங்களிடம் நான் பதில தெரிந்து கொள்வேன். அமித்ஷா சொன்னதில் 2 விஷயத்தை அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஒன்று, பிரதமர் மோடி வந்து இந்துத்துவ அடிப்படையில் வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு வரல. அவர் ஆட்சிக்கு வந்ததெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ், கவர்னன்ஸ், குட் கவர்னன்ஸ் என்கின்ற அடிப்படையில் தான். ஆனால் இன்றைக்கு அவர் ஆட்சி மீண்டும் இங்கே செல்லாது என்கின்ற அளவிற்கு அந்த உத்தரவாதத்தை, அந்த அழிவு பாதையை நோக்கி செல்வது நாங்கள் அல்ல, இந்துத்துவ சக்திகள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இந்துத்துவா பிளாங்க் அப்படின்ற அந்த அடிப்படையை மோடி பேசுறது இல்லை. ஆனால் யோகி ஆதித்யநாத் பேசுகிறாரு, இவர் சாக்ஷி மகாராஜ் பேசுகிறார், நிரஞ்சன் தேசம் பேசுகிறாங்க, அவங்களாம் பேசுகிறாங்க. கோட்சேவுக்கு ஊர்தோறும் கழகத்தின் மீது படிந்திருக்கக்கூடிய ஊழல் கரை, நீங்க அதுக்குள்ளதான் வர நம்ம இந்துத்துவா சார்ந்து போக வேண்டாம். அதுக்கு நான் எனக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, இந்துத்துவ அதனால இந்த கேள்விகளுக்கெல்லாம் விமர்சனங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி பதில் சொல்வதில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். கொள்கை வாரிசு அரசியல், கொள்கை வாரிசு அரசியல், இதற்கு பதில் சொல்லணும். கொள்கை அரசியலை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்பதும், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் என்பதும், இந்து திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதும், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்பதும், கொள்கை முழக்கங்கள் தேர்தலில் சொல்றீங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதும் எங்களுடைய கொள்கை முழக்கங்கள். இதற்கு என்றும் இதற்கு இந்த மண்ணில் இதை தவிர, இந்த கொள்கையை தவிர மாற்று கொள்கையை சொல்லி அல்லது இதற்கு எதிராக சொல்லி பிரச்சாரம் செய்து எவரும் இங்கு வெற்றி பெற முடியாது. இது ஒன்று. இந்த ஊழல் குற்றச்சாட்டு பற்றி சொன்னீங்க. இதுவரையில் நீங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டில் பதவி விலகிய முதல்வர் என்ற பெருமை பெற்ற ஜெயலலிதாவை சார்ந்த அதிமுகவை பற்றி வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம் முன் உதாரணமாக. ஆனால் இன்றைக்கு எவ்வளவு வழக்குகள் இருந்தாலும்
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையிலே வழக்குகள் நிலுவையில் தான் இருக்கின்றனவே தவிர தீர்ப்புகள் வரவில்லை என்பதை நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். வெறும் குற்றச்சாட்டுகள் நிலுவையிலே இருக்கிறது என்பதன் காரணமாக இவர்கள் குற்றவாளிகள் என்ற அனுமானத்திற்கு எந்த மக்களும் வர முடியாது, யாரும் வர முடியாது. எனவே until decided by a court, everybody is innocent. கட்டாயமாக இதே விவாதத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட மீண்டும் கோர்ட்ல வந்து கேஸ் அப்பீல்ல இருக்கு, நாங்களும் நிலுவையில் இருக்கிறோம் என்ற வாதத்தை வைத்துவிடலாம். சமூக வலைதளங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நம்ம இந்த வாதத்தை தொடரலாம். தேவா, சமூக வலைதளங்கள்ல என்ன மாதிரியான கருத்துக்கள் பகிரப்பட்டிருக்கிறது? நிச்சயமா விஜயன், இன்னைக்கு சமூக வலைதளத்தில் திமுக அதிமுகவிற்கு வந்து மாற்றாக பாஜக ஆட்சி அமையுமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தில் வந்து நிறைய கருத்துக்கள் வந்து பதியப்பட்டிருக்கு. குறிப்பாக அராபத்து வந்து சொல்லியிருக்காரு, தமிழகம் வந்து பெரியார் பண்படுத்திய மண் தான் அப்படின்னாலும் இங்கே வந்து சாதி அரசியல் இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. சாதி அரசியல் வந்து எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்துத்துவா வந்து மிக எளிதாக வந்து நுழைந்துவிடும். எனவே தமிழகத்தில் காலுன்ற பாஜக செய்யும் முயற்சிகளை திராவிட கட்சிகள் மெத்தனமாக இருந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. பால்ராஜ் சொல்லியிருக்காரு, இந்த திராவிட திருட்டு பூனைகளுக்கு வந்து மணிகட்ட தமிழகத்தில் பாஜக ஆட்சி வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட கட்சிகள் வந்து தமிழன் என்று சொல்லி வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியாவையே சுரண்டிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு தேசிய கட்சி வந்து தமிழகத்தில் வந்து வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ராஜ்குமார் சொல்லியிருக்காரு, மேக் இன் இந்தியா கூட வந்து செல்லுபடியாயிரும், ஆனால் மேக் இன் தமிழ்நாடு கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு வந்து அவர் அமித்ஷாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் ஜாகிர் ஹுசேன் வந்து சொல்லியிருக்காரு, இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மக்களை வந்து பிளவுபடுத்துவது தான் இந்த பாஜகவின் வந்து வேலை அப்படின்னு வந்து அவருடைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு விஜயன், தொடர்ந்து வந்து அதையும் பார்க்கலாம். நன்றி தேவா. நம்ம தொடர்ந்து விவாதத்தை முன்னெடுத்து செல்லலாம். திரு ஐயநாதன், இந்த குற்றச்சாட்டு ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை நாங்கள் நிரப்பப் போகிறோம் அப்படின்ற வாதம் தான் தொடர்ச்சியாக வைக்கிறது. கிட்டத்தட்ட அந்த அரசியல் வெற்றிடம் என்பது நீதிமன்றங்கள் சார்ந்து இருக்கிறது, அது அந்த வழக்கு நிலுவை, அந்த பார்வை. நான் இன்னொன்றும் கேட்பது, இந்த விவாதத்தினுடைய ஒரு அரசியல் விமர்சகராக ஷாவினுடைய வியூகங்களை நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட அவருக்கு அது உத்தரப்பிரதேசத்தில் அவர் புதியவராக இருக்கிறார், லேண்ட் ஆஃப் கங்காவுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்லாம் சொல்லுகிற போது 93,000 கிலோமீட்டர் அவர் பயணித்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை, ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட், ஒரு சயின்டிஃபிக் பிளானிங்கோட தான் அவர் அணுகுகிறார். அதை தமிழகத்தோடையும் நம்ம ஒப்பிட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? ஆமாம், அந்த அடிப்படை எங்கிருந்து வருகிறது என்றால், நண்பர் ஆதவன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இந்துத்வா, இது இந்த நாட்டினுடைய கொள்கை, இந்த நாட்டினுடைய மதம், இது தக்காணத்தையும் தாண்டியும் வரும் என்று சொன்னார். இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். மத உணர்வை தூண்டி தமிழ்நாட்டில் அதை மூலதனமாக வைத்து எந்த ஒரு அரசு மதமே கிடையாது, எல்லா மதமும் உள்ளடக்கிய ஒரு தன்மை. அப்போ அதனுடைய வார்த்தையில இந்துத்துவா நீங்க வேணா அதுக்கு அர்த்தம் கற்பிச்சுக்கலாம், என்ன வேணாலும். நான் சொல்ற இந்துத்துவா என்பது அனைத்து மதமும் உட்பட்ட ஒரு இந்த மண்ணுடைய தன்மை. திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் இருந்து இந்துத்துவா என்பது பிஜேபி சொல்ற இந்துத்துவாவா மற்றவர்கள் சொல்ற இந்துத்துவாதாங்கிறத பிரச்சனையே. அது இங்கே அடிப்படையில் என்னவென்றால், இந்துத்வா என்று சொல்லும் பொழுது அது எல்லாவற்றையும் உள்ளடக்கி என்பது உங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் அதை தொட்டு நீங்கள் பேசக்கூடிய அனைத்தும் ஒரு இந்து மத சார்பை தான் புலப்படுத்துகிறதே ஒழிய இந்த நாட்டினுடைய ஒரு பன்முகத்தன்மையை, மொழி கலாச்சாரங்களில் இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மையை ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. நீங்கள் இவை அனைத்தும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்றீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையை, ஒரு மதம் சார்ந்த நிலையை தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாகவோ எந்த இடத்திலும் பதில் சொல்லுங்க, அதை வந்துட்டு நீங்க தமிழ்நாட்டில் அது எடுபடாது. இன்னொரு முக்கியமான ஒரு விடயத்தை இங்க பண்ணணும். தேசிய நலன் என்று எப்பொழுது பார்த்தாலும் இவர்கள் ஒன்றை சொல்லுகின்றார்கள். தேசிய நலன், தேச நலன் என்றுதான் சொல்லுகின்றார்கள். மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும், தேச பிரச்சனையாக இருக்கட்டும், தேர்தலுக்கு முன்னாடி பேசும்பொழுது தமிழின உணர்வோடு சார்ந்து நின்று பல விமர்சனங்களை வைத்து பேசியவர்கள் இப்பொழுது பார்த்தால் இந்த நாட்டினுடைய நலனை வைத்து பார்க்க வேண்டும், இந்த தேசத்தினுடைய நலனை வைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி எந்த உணர்வை சார்ந்து இவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டார்களோ அதிலிருந்து நேர் எதிர் நிலைக்கு சென்று இன்றைக்கு மாற்றி பேசுகின்றார்கள். அதன் விளைவுதான் நீங்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று ராஜபக்சேயை பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துகிறார். இன்னொருவர் சொல்லுகின்றார், சுப்பிரமணியம் சாமி, அவர் சொல்லுகின்றார் இவருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்கின்றார். நீங்கள் நன்றாக இது தமிழின உணர்வுகளை காலடியில் போட்டு மிதிப்பதற்கு ஒப்பானதா இல்லையா? நீங்கள் உங்களுடைய ஆசைகளை வைத்துக் கொள்ளலாம். திரு அண்ணன் ஞானதேசிகன் அவர்களை சொன்னதை போல அது உரிமை. அதே நேரத்தில் இந்த உணர்வுகளை நீங்கள் காலடியில் போட்டு மிதித்து விட்டு எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் நிலை பெற முடியும் என்கின்ற கேள்விக்கு பதில் அளித்தார்கள். நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. ஆதவன் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார். திரு ஞானதேசிகன் அவர்களும் நிறைய கேள்விகளோடு காத்திருக்கிறார். ஆனால் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து சந்திக்கலாம். நீங்களும் காத்திருங்கள்.